கலைக்கு ஃபுட் ரெடி பண்ணலாமா? 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் விளாக் மாதிரி பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கலைக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரெடி பண்ணுறேன். இது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. வெள்ளை அவல் எடுத்துகிட்டு நம்ம வந்து சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்ச சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவல் வந்து நல்லா ஊறிடும். அதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி நான் ஆற வச்சுட்டேன். அது ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன். இதில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நான் கிண்டி வச்சுட்டு வெளியில் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தாங்க காளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா இருந்தது, அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா சரி 1-2 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கலைக்கு வந்து நான் ஃபுட்டுமே வந்து கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் இருந்தபோது பார்த்திங்கன்னா ஹர்ஸும் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டார். வந்தோடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் ஓடியிருந்தார். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தம்பியை தூக்குறதுக்காக. ஹர்ஸு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வேன்லேருந்து இறங்கினோடனே பார்த்திங்கன்னா தம்பி எங்கே அப்படின்னு கேட்டு தான் இறங்குவார். வந்தோடனே பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து தூக்குறதுக்கு கேட்டார். நான் கொடுக்கல, தம்பி உன்னால் தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னு சொல்லி ஒரே அழுகை. அதோட பார்த்திங்கன்னா சரி இந்தா நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். தம்பியை வந்து தூக்கிட்டு அழகாக வந்து நடந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ புதுசாக வந்து ட்ரோன் கேமரா வந்து வாங்கியிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தொழிலுக்காக வாங்கியிருக்காங்க. அது வந்து பறக்க விட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா இன்னும் ஒரு பக்கம் வந்து அது பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்திங்கன்னா கீழக்கரையில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதுக்காக போயிருந்தோம். ஹர்ஸ் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் கேட்டுட்ருக்கான். அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பசங்க கட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். வந்து அம்மா ஹர்ஸுக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு ஒரு 1 வீக்காக சொல்லிகிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு வேலைக்காக போயிருந்தோம். அந்த அண்ணன் வந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பேக்கரி ஒன்று இருந்தது. சரி அங்கே போய் டீ குடிச்சிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்துட்டாங்க. அந்த அண்ணனை போய் பார்த்தாச்சு. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா கலைக்காக வாக்கர் வாங்கிட்டு வந்திருந்தோம். நடவண்டின்னு சொல்லுவோம், அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பி வந்து இப்போ எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்திங்கன்னா வீட்டில் சேரு ஸ்டூல் இதெல்லாம் பிடிச்சி தள்ளுறான். அது வந்து அவ்வளோ சேஃப்டியாக இல்லை, கீழே விழுந்துடுறான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பிக்கு வந்து கரெக்டாக இருந்தது. பட் கால் வந்து லைட்டாக தான் எட்டுது, இன்னும் ஃபுல்லாக எட்டலை. தம்பி அது உட்கார வச்சவொன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு. அதில் வந்து பாட்டு வடிக்கிற மாதிரியும் ஒரு ஆக்சன் இருந்துச்சு. அதை அமுக்கணுன்னா பார்த்திங்க அப்படின்னா கலை வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு பக்கம் விளாட, அண்ணன் ஒரு பக்கம் சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க் எடுத்து கொடுத்து இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டேன். தம்பி வந்து ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கலையை வந்து தூங்க வச்சுட்டேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.